என் பேர் தர்மராஜ். தூய்மை காவலராக வேலை பார்க்குறேன். மதுரை மாவட்டம் சேடப்பட்டி ஒன்றியம் பேரையூர் தாலுகா கோட்டப்பட்டி ஊராட்சி வடக்குத்தான்பட்டி கிராமம். எங்கள் கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களாக மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஆகையால் உசிலம்பட்டி தொகுதியில் வந்து 58 கால்வாய் திட்டம் மிக சிறப்பாக நடந்துருக்கு. அந்த திட்டத்தோட எங்கள் எலுமலை பகுதியை சேர்ந்த 18 பெட்டிக்கும் அந்த 58 கால்வாய் திட்டத்தோட இணைச்சி தண்ணியை வந்து உத்தப்பரம், பெரியம்மா, எலுமலை இந்த சுற்று வட்டார 18 பெட்டி கிராமத்துக்கு இந்த தண்ணியை கொண்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆகையால் தமிழக அரசு வந்து இந்த 58 கால்வாய் திட்டத்தோட எங்கள் 18 பெட்டி கிராமத்தை இணைச்சி இந்த தண்ணியை எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். எங்கள் கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக வறட்சியிலையும் இருக்குது. 200 ஏக்கர் நிலம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் இடம் இருக்குது. முன்னாடியெல்லாம் பூச்செடி, கடலை, பயிர் இதெல்லாம் போட்டிருந்தோம். நல்லா விவசாயம் பண்ணி எடுத்துக்கிருந்தோம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எந்த ஒரு தண்ணி மேலே 150 அடியில் தண்ணி கிடக்கும். முன்னாடி கிணத்துல வெட்டினோம்னா இப்போ அந்த தண்ணியில் போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி போட்டிருக்கோம். தண்ணியை பார்க்க முடியல. ஆகையால் இதை வந்து இந்த 18 பெட்டிக்கு 58 கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்து இணைச்சோம்னா நீர்மட்டம் பூரா மேலே வந்துடும். அதனால் நாங்கள் விவசாயம் இது பண்ணி மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வரணும். இங்கே வந்து இப்போ நான் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 1000 பேர் வசிக்கிறோம். 1000 பேர் வசிக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வெளியில் இப்போ வறட்சினால வெளியில் திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னைக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. இந்த திட்டம் வந்துருச்சுன்னா மீண்டும் அனைத்து பேருமே இங்கே வந்து விவசாயத்தை பார்ப்போம். ஆகையால் தமிழக அரசு இதை வந்து முழு கவனம் செலுத்தி 58 கால்வாய் திட்டத்தோட எங்கள் 18 கிராமத்தை இணைச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த தண்ணியை கொண்டு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.